வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். சந்தியா ஜோதிட்ட சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும் ஜோதி, இந்த கொடூர புத்தியில இருந்து வெளியில வந்துரு ஜோதி அப்படின்னு சொல்றாங்க. ஜோதி சிரிச்சுட்டே சொல்றாங்க, நான்லாம் போராளி, உன்ன மாதிரி கிரிஞ்சுன்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. சரவணன் ஜோதிட்ட சொல்றாரு, உங்களோட சுயநலத்துக்காக அப்பாவி மக்களோட உயிர் போகணுமா, தயவு செஞ்சு அந்த பாம் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருக்கு 1 மணி ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு சரவணன். ஜோதி சொல்றாங்க, இங்க பாரு சரவணா, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, போனமா 4 ஸ்வீட்டை போட்டோமான்னு உன் கடையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா சொல்றாங்க, சரி அவருக்கு இது வேண்டாத வேலையா இருக்கலாம், ஆனா எனக்கு இதுதான் வேலை, தயவு செஞ்சு சொல்லி ஜோதி அப்படின்னு கேக்குறாங்க. ஜோதி இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்லி அங்க இருக்கிற மால்ல இருக்கிற கார்ல தான் அந்த குண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒன்னும் தென்காசியில சக்கரை கோட்ல கட்டின மாதிரி சாதாரணது கிடையாது, ஹைலி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சா போய் காப்பாத்திக்கோங்க உங்க மக்களை அப்படின்னு சொல்றாங்க ஜோதி. ஏதாச்சும் பண்ணணும் சார் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் ரொம்ப முழிச்சிட்டு இருக்கிறாங்க. சார் உங்க வாட்ச்ல டைம் பாருங்க சார், நமக்கு இன்னும் 1 hour டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. ஜோதி இருக்கிற ரூம்ல இருக்கிற கடிகாரத்துல 1 மணி நேரம் நாங்க ஃபாஸ்டா வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாரு சரவணன். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு ஜெயிக்க போற ஆணவத்துல ஜோதி எல்லா உண்மையும் சொல்லிட்டா, எல்லாம் ஒரு உளவியல் விளையாட்டு தான் சார் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. உண்மையிலே கிரேட் ஜாப் பண்ணீங்க சந்தியா அப்படின்னு போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. ஆர்ம் ஸ்குவாடுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சந்தியா சொல்றாங்க, சார் நானும் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும், நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே எனக்கு பாம் டிஃப்யூஸ் பண்ண அனுபவம் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆபீசர் சொல்றாங்க, இதெல்லாம் ஹைலி ரிஸ்க், இருந்தாலும் எங்களோட ஓன் ரிஸ்க்ல உங்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சந்தியாட்ட. சரவணன்ட்ட சந்தியா சொல்றாங்க, உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பா போய் திருப்பி உங்ககிட்டே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சந்தியா இப்போ அந்த ஷாப்பிங் மால்ல இருக்கிற குண்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட வயரை கட் பண்ணி அதை செயலிழக்க பண்ணிடுறாங்க. அங்க இருக்க ஸ்குவாட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, உண்மையிலே கிரேட் ஜாப் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏதாவது சிங்கிள் வயரை கட் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிருக்கும் மேடம், நீங்க கரெக்டா 2 வயரையும் சேர்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. சந்தியா சரவணனுக்கு கால் பண்ணி போலீஸ் ஆபீசர்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, உண்மையிலே உங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தியா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன்ட்ட மறுபடியும் இப்போ சந்தியா பேசுறாங்க. ஜோதிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து மீதி 2 குண்டும் எங்க வச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நிமிஷத்துல போய் நீங்க கேட்டா அவ சொல்ல மாட்டா, இப்ப இருந்தே அவட்ட போய் கெஞ்சிட்டே இருங்க, அதுக்கப்புறம் ஜெயிக்க போற ஆணவத்துல அவ கண்டிப்பா சொல்லிருவா அப்படின்னு சொல்றாங்க. சரவணனுமே இப்போ ஜோதியை பார்த்து பேசுறதுக்காக போறாரு. ஜோதிட்ட கேக்குறாரு, தயவு செஞ்சு அந்த மத்த 2 குண்டும் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க ஜோதி அப்படின்னு கேக்குறாரு. நான் ஜோதி சொல்றாங்க, நீ மத்தவங்கள அளவச்சு பாத்துருக்கிறியா, அதோட சொகமே தனிதான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. எப்படியும் நீங்களும் சொல்ல போறது கிடையாது, இந்த கவர்மெண்ட்டும் உங்க கோரிக்கைகளை ஏத்துக்க போறதும் கிடையாது, இடையில அப்பாவி மக்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்றாரு சரவணன். அப்படியே நீங்க சொன்னாலும் இன்னும் 5 நிமிஷத்துல எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஜோதி சொல்றாங்க, என்னையா இது இன்ட்ரெஸ்டே இல்லாத சண்டை மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜோதி சொல்றாங்க, நீ போயிட்டு சந்தியாவை வர சொல்லு, சந்தியாட்ட நான் எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, அவங்களாம் இங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு உங்களை பாக்குறது கூட பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. என்னது, என்னோட 6 தோழிக்கே என்ன பாக்குறது பிடிக்கலையா அப்படின்னு ஜோதி கேக்குறாங்க. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குண்டு எங்க இருக்கு அப்படின்ற பிளேஸ சொல்றாங்க. என்னங்க இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, இப்ப போய் சொல்றீங்க அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. போய் உன் பொண்டாட்டியை தேடி அலைய சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஜோதி. அடுத்ததா இப்போ கௌரி மேடம் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. செல்வா கௌரி மேடத்திட்ட சொல்றான், நான் தான் உனக்கு சாப்பாடு வச்சிருக்கிறேன்ல, எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றான். நான் ஏதோ நல்ல மூட்ல இருக்கிறதுனாலதான் உனக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, இல்லாட்டினா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செல்வம் சொல்றான். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப புனிதமான விஷயம் அப்படின்னு கௌரி மேடம் சொல்றாங்க. அது கூழா இருக்கலாம் இல்ல கஞ்சியா இருக்கலாம், ஆனா அதுல மத்தவங்களோட துயரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கையிலையும் அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செல்வத்தோட ஆள் ஒருத்தர் இப்ப வந்து சொல்றான், ஜோதியை நம்மளால ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். ஃப்ரீக்வன்சிலாம் ஆனா கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். நியூஸ் போட்டு பாருங்க அப்படின்னு செல்வம் சொல்றான். நியூஸ்ல சொல்றாங்க, சந்தியா அந்த குண்டை செயலிழக்க செஞ்சதை பத்தி சொல்றாங்க. சந்தியா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோபத்துல கத்துறான் செல்வம். ஒருவேளை ஜோதி மாட்டிக்கிட்டாலோ அப்படின்னு செல்வத்தோட ஆட்கள் சொல்றாங்க. அப்படி ஜோதி சந்தியாட்ட மாட்டிக்கிட்டானா அவளை மீட்டு கொண்டு வந்துருங்க அப்படின்னு செல்வம் சொல்றான். பார்த்து ஜாக்கிரதை, ஜோதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றான் செல்வம். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.